ஹாய் வாங்க கொத்தமல்லி சட்னி பண்ணலாமா? ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்குனீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் கொத்தமல்லியோட ஸ்மெல் போயிடும். ஸோ கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ணணும்னா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுங்க. ஸோ நானும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேங்க. அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுக்கலாம். நான் தாளிக்கலை, அப்படியே சர்வ் பண்ணிட்டேன். ஸோ காலைல மார்னிங் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே சர்வ் பண்ணி கொடுத்துட்டேன் பையனுக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க.